அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஞாயிறு தியானத்திற்கு அன்போடு உங்களை இருக்கரம் கூப்பி அழைக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க போகிற சிந்தனை மிக அருமையான ஒரு சிந்தனை ஆகும். நோய்களை குணமாக்குதல். நோய்களை குணமாக்குதல் என்று சொல்லும் உடனே நமக்கு வர்ற ஞாபகம் எல்லாம் வைத்தியர் தான் ஞாபகம் வரும். எந்த டாக்டர் ஸ்பெஷல், எந்த ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷல், அல்லது எந்த ஸ்பெஷாலிட்டி அப்படி தான் நினைப்போம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதராகிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் சகல நோய்களையும் குணமாக்க வல்லவர் என்பதை அநேக வேளைகளிலே நாம் மறந்து விடுகிறோம். ஒருவேளை நினைவூட்டுவதற்காக தான் இந்த தலைப்பு நம்ம கொடுத்தார்கள் என்னவோ தெரியவில்லை. நாம் சிந்தித்து பார்ப்போம். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உங்கள் திருவிழா சித்தத்தின்படியே நோய்களை குணமாக்குபவர் என்ற தலைப்பின் கீழாக சிந்திக்க போகிற எங்களோடு முது கிருபையும் ஆசீர்வாதம் இருக்கட்டும் சாமி. இந்த சிந்தனை எங்களுடையது அல்ல, உம்முடையது. நீர் தருகின்ற சிந்தனை நான் வெளிப்படுத்தும் பொழுது இதை அநேக மக்கள் கேட்டு பயனடையத்தக்கதான கிருபை நீத்தார். கேட்கின்ற ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும், திருச்சபைகளையும் நீ தனித்தனியாய் பேர்பெறாய் ஆசீர்வதித்து தார். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அவன் தேவ நாமத்துக்கு துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம் அவருன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா தாமதமின்றி வந்திடுவாய். அவருன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் தன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். போர்வடையும் நேரத்தில் பேலன் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் பேலன் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அன்பு நண்பர்களே, இந்த நாளிலே சோர்வடைகின்றவர்களுக்கு பலன் தருகின்றவர் அவர். நோயுற்று இருக்கின்றவர்களுக்கு சுகம் தருகின்றவர் அவர். மன நிம்மதி இல்லாதவர்களுக்கு நிம்மதி தருகின்றவர் அவர். யாத்திராம் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திற்கு கடந்து செல்வோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். தண்ணீரையும் இது வரைக்கும் ஆசீர்வாதத்தின் வசனங்கள். அதுக்கப்புறம் வரார் பாருங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் நடுவில் இருந்து விலக்குவேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன் நடுவில் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய திருச்சபையில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய தேசத்தில், நம்முடைய உலகத்தில் வியாதிகள் பட்டிருக்கும் பொழுது, தொற்று நோய் வந்திருக்கும் பொழுது, தீராத வியாதி வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அந்த வியாதியை உன் மத்தியிலிருந்து நான் விலக்கி போடுவேன். ஆகவே இறைவனுடைய திருப்பணிகள் என்று சொல்லும் பொழுது முதலாவது இறைவன் போதிக்கிறார். இவைகள் எல்லாம் நல்லவைகள், இவை நம்முடைய நடவுங்கள், இதை செயல்படுத்துங்கள் என்று போதிக்கின்றார். இரண்டாவது கற்றுக் கொடுக்கின்றார். பிள்ளைகளே, நீங்கள் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். உதாரணமா, காலங்காலமா மீன் பிடிச்சான். மீன் பிடிச்சவனுக்கே மீன் எங்க இருக்குதுன்னு தெரியல. ஐயரே, ராவு முழுதும் வலைய போடுறோம் ஐயா, ஒரு மீன் கூட கிடைக்கலையே. ஆண்டவர் சொன்னார், இந்த பக்கம் போடுங்க வலையே.
அப்போ அருமையான ஒரு த லேர்னிங் ஃப்ரம் த ஜீசஸ். ஆண்டவரிடத்திலிருந்து செம்மடவர்கள், மீனவர்கள், அனுபவமிக்கவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இந்த பக்கம் போடுகணும், அந்த பக்கம் திரளான மீன்களை பிடித்தார். ஏன் என்று சொன்னால் அவர் கற்றுக் கொடுக்கின்றவர். அது மாத்திரமல்ல, அவர் நலமளிக்கின்றவர். நலன், சுகம், பல, ஜீவனை தருகிறவர். அநேக வேளைகளில் நாம் சோர்ந்து போகும் பொழுது, நம்முடைய தேகங்கள் சோர்ந்து போகும் பொழுது, நம்முடைய மனங்கள் சோர்வடையும் பொழுது, நாம் நிம்மதி இல்லாமல் போகும் பொழுது, என் ஆண்டவர் நலமளிக்கின்ற கடவுளாய், சுகமளிக்கின்ற கடவுளாய் இருக்கிறார் என்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆகவே முழுமையான விடுதலை ஒருவர் பெற வேண்டுமானால் அவர் நோய்களை குணமாக்குகின்ற எம்பெருமான் இயேசுவிடத்திலே தான் வர முடியும். அவர்தான் இந்த முழுமை என்று சொல்லும் பொழுது உடல் பிரகாரமாக, ஆவி பிரகாரமாக, ஆத்தும பிரகாரமாக, இன்று எதன் பிரகாரமாக, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் என்று சொல்கிறார்களே, ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த மூன்றிலே ஏற்படக்கூடிய பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்குகின்ற, முழு விடுதலையை கொடுக்கின்ற விடுதலையாளராக இருக்கிறார். அதனால தான் யோவான் சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை கடந்து போகும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற ஒரு பெரிய வார்த்தை, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஒரு மனிதன் நான் விடுதலை பெற்றேன் என்று சொல்லவே முடியாது, நான் சுகம் பெற்றேன் என்று சொல்லவே முடியாது. எப்பொழுது? தானாக, தனியாக. ஆனால் எம்பெருமான் இயேசுவின் அருளோடும் ஆசியோடும் அவருடைய துணையோடும் ஒரு மனிதன் சேரும் பொழுது மாத்திரமே, அதான் சொல்ல பாருங்க, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மாத்திரமே நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எத்தனை பாடுகள், எத்தனை விதமான சிரமங்கள், எத்தனை விதமான நோய்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்துல நோய்களுக்கு அளவே கிடையாது. தடுக்கி விழுந்த நோய். ஐயா, இந்த கடந்த 2-3 மாதமாக எல்லாருக்கும் ஸ்னீசிங், சளி தொல்லை, எல்லாருக்கும் காஃப், இருமல் தொல்லை, எல்லாருக்குமே டைரியா, வயிறு சரியில்லை, காய்ச்சல். பார்த்தீங்களா? கேட்குறான், அட்மாஸ்பியர் மாறிச்சு, சூழ்நிலை மாறிச்சு, வேற சொல்ல முடியல. ஆனால் என் பெருமான் இயேசு மனதை வைத்தால் எல்லாவற்றையும் குணப்படுத்த முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக பலவீனமான சூழ்நிலைகள் வந்த பொழுது என் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பலவீன கட்டுகளில் விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே முழு விடுதலை அடைய வேண்டுமானால் அவன் ஆண்டவராக இயேசுவை மாத்திரமே அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று வியாதிஸ்தர்கள் யாராயிருந்தாலும் முதலிலே அவர்களிடத்திலே வாருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே தான் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அநேக மக்கள், பிணியாளிகள், ஒருவேளை உணவுக்கு தேவையானவர்கள் கூட இருந்திருக்கலாம். என உணவுக்கு இல்லாதவர்கள், வறுமையில் இருந்தவர்கள், பலவிதமான சோர்வுகளில் இருந்தவர்கள் அவரை நோக்கி வந்தார்கள். திரளான கூட்டம் இருந்தது. மார்க்கு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை கடந்து போகும் பொழுது, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, அவர் சகலத்தையும் அறிந்த கடவுள். அவருக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே நடைபெறாது. ஐயா, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அநேக ஆண்டுகளாக துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ, மக்கள் சஞ்சாரத்திலே ஈடுபட முடியாமல், மக்கள் கூட்டத்திலே வர முடியாமல், அல்லது எந்த ஒரு விழாவுக்கோ விருந்துக்கோ செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற ஒரு பிணியாளி, என் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே, ஐயனை தொட்டால் நான் குணமாவேன். ஒருவேளை முன்னால போறான்னு சொன்னா ஒருவேளை அநேகர் முகம் சுளிக்க கூடும், அநேகர்கள் வெறுத்து ஒதுக்க கூடும். நீங்க ஏங்க வர்றீங்கன்னு. ஆகவே கூட்டமா போயிடலாம், நாற்றம் யார் மேல வருதுன்னு தெரியாது, அசிங்கம் யார் மேல இருக்குன்னு தெரியாது என்ற எண்ணத்தோடு இவர் புகுந்து உள்ளே போகிறார். போயிட்டு ஐயனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார். தொட்ட உடனே என் ஆண்டவர் தெரிஞ்சு போச்சுங்கய்யா. அவர் சொல்றாரு, என்னை தொட்டது யார்? எல்லாம் கேட்கிறாங்க, என்ன ஐயா என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறீங்களே, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிற? இல்ல, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. என் பெருமான் இயேசு மிக ஆணித்தரமாய் சொல்லுகிறார்.
அது பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. அநேக வைத்தியர்களால் வைத்தியர்களாலும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் ஆமாங்க, ஒண்ணுமே இல்லை அந்த அம்மாவுக்கு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கய்யா. வியாதிஸ்தர்கள் இருக்கிறதுனால எல்லா அநேக வீடுகளை நான் சந்திக்கும் போது சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு இனி ஒன்றுமில்லை, எல்லாத்தையும் டாக்டருக்கு கொடுத்துட்டோம், எல்லாத்துக்கும் மருத்துவமனை கொடுத்துட்டோம், எல்லாத்துக்கும் டிராவலிங் கொடுத்துட்டோம், எல்லாம் மருந்து மாத்திரை வாங்குறது கொடுத்துட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒன்றுமில்லாத சூழ்நிலை படிங்க, செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் கொஞ்சம் கூட ஒரு இம்மி கூட குணமாகலையா. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ எந்த விதத்திலே மன நோவோடு, மன வியாதியோடு, மன வியாகுலத்தோடு ஐயன் இயேசுவை தொற்றிருப்பார் என்று யோசித்து பாருங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டேன், எங்கேயும் எனக்கு சுகம் கிடைக்கல. கடைசியா என் அப்பன் இயேசுதான் சுகம் கொடுப்பார் நம்பிக்கையில வந்து, அதுவும் முன்னால் வர முடியல, ஜனங்க என்னை வைவாங்க, ஆகவேதான் பின்னால வந்து மெதுவா தொட்டேன், நான் ஐயா தொட்டேன். ஆகவே உடல் சார்ந்த விடுதலையை என் தேவன் மட்டுமே கொடுக்க முடியும். அல்லேலூயா. உடல் சார்ந்த மாத்திரமல்ல, உள்ளம் சார்ந்த விடுதலையையும் அவர் மட்டுமே தர முடியும். உடல் உள்ளம் மாத்திரமல்ல, ஆன்மாவின் விடுதலையும் அவர் தான் தர முடியும். அப்பதான் ஏன் ஷாሎም சொல்ல முடியும். இன்னைக்கு கோயிலுக்கு போய் வரலாம், ஷாሎም ஷாሎም ஷாሎም. என்ன ஷாሎም? ஷாሎም என்றால் சமாதானம். சமாதானத்தை அருளுகின்றவர், வியாதியின் பிடியிலிருந்து மீட்டு ரட்சிக்கின்றவர், பண கஷ்டத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கின்றவர். சொல்றாங்க நிறைய பேர், உனக்கு கடை வச்சிருக்கீங்களா, உங்க கடை ஏகோபாகமா லாபமா வரணும்னா நான் ஜோகம் பண்றேன். அப்படி அல்லையா, அப்படி அல்ல. எம்பெருமான் இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு அவர்களுடைய கையின் பிரயாசங்களுக்கு தக்கதாக பலனளிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே கடவுள் சுகமளிக்கிறார். ஒரு மருத்துவமனைக்கு நான் சென்றிருந்தேன். அந்த மருத்துவமனையில் அழகான ஒரு வாசகம் பொறித்திருந்தார்கள், மருந்து கொடுப்பது மருத்துவர் பணி. முடிச்சிட்டாங்க அவங்க வேலையை. ஐயா நான் தான் மருந்து கொடுக்குறேன், என்ன நோவோ என்ன மருந்தோ நான் கொடுத்துறேன் ஐயா, ஆனால் இந்த வியாதியிலிருந்து குணப்படுத்துவது அவர் பணி. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, மிக சிறந்த ஒரு வார்த்தை அந்த மருத்துவமனையிலே காணப்பட்டது. மருந்து கொடுப்பது மருத்துவர் பணி, சுகம் கொடுப்பது இயேசுவின் பணி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சுகம் கொடுக்கின்றவர் அவர் மட்டும்தான். உன் வாழ்க்கையிலே சோர்வா சுகம் கொடுக்கிறவர், உன் வாழ்க்கையிலே பலவிதமான நெளிவு சுழிவுகள் பிரச்சனையா சுகம் கொடுக்கிறவர், உன் வாழ்க்கையிலே வியாதியின் பிடிகளா சுகம் கொடுக்கிறவர், உன் வாழ்க்கையிலே நெரிச்சல் மிகுந்ததா சுகம் கொடுக்கிறவர், மரணத்திகள் கலக்கம் வந்ததா சுகம் கொடுக்கிறவர். ஆகவே அவர் மாத்திரமே சுகம் கொடுக்கிறவர். அவரை குறித்து 3 குறிப்புகளை நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக, வார்த்தைகளால் குணமாக்குகிறார். வார்த்தைகளால் குணமாக்குகிறார். அப்பன் இயேசு கிறிஸ்து சங்கீத புஸ்தகத்திலே 107ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கடந்து போவோம். அவர் தமது வசனத்தை அனுப்பி, அவர் தமது வசனம்னா வார்த்தை, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆகவே என் ஆத்துமா அழிவுக்கு மீட்கப்படுகிறது என்று சொன்னால் அது அவரால் மாத்திரமே, அவருடைய வார்த்தையால் மாத்திரமே, அவருடைய வசனத்தால் மாத்திரமே முடியும். அழகழகான வசனங்களே, அதுவும் இப்ப ஜனவரி பிப்ரவரி மாசம் இல்லையா, வீடுகளில் பார்த்தீங்கன்னா புது புது கேலண்டர் தொங்குதையா, புது புது வாக்குறுத்த வசனங்கள். ஆனால் எந்த வசனமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் வசனத்தை அனுப்பி, படிங்க மறுபடியும், அவர் தமது வசனத்தை அனுப்பி, அவர் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நோய்களுக்கு தப்புவிக்கின்ற வல்லவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் ஆண்டவர். எனக்கு அருமையானவர்களே, யோகா செய்யறையா, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் யோகா வந்துச்சுங்க. யோகா செய்யுங்க, கையில கடைக்கி கால்கள் மடக்கி மனசை ஒருமுகப்படுத்தி, நல்லது, யோகாவை தவறு என்று சொல்ல முடியும். ஆனால் இவற்றுக்கு மேலாக கிறிஸ்தவ யோகா என்று ஒன்று இருக்கிறது. அந்த கிறிஸ்தவ யோகா என்பது முழு விடுதலை கொடுப்பது. எப்போனா என் ஆண்டவரோடு கூட நெருங்கி வரும் பொழுது, அவரோடு நெருங்கி ஜெபிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை அமைதலாய் கேட்கும் பொழுது, முழங்கால்களை ஊன்றி நேர்முட்டி, குறுக்கு முட்டியில, படுக்க முட்டியில, நேர்முட்டிய முடிந்தவர்கள், இயன்றவர்கள் எல்லாம், இதுக்கு இயலாதவர்கள், இயன்றவர்கள் எல்லாருமே ஒரே முட்டி தான் சேர்ல உட்காந்துங்கிற முட்டி, வேற முட்டியை போட முடியல.
ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வார்த்தைகளால் குணமாக்குகின்ற கடவுள். ஆகவே அவரிடத்திலே கிறிஸ்துவை யோகா பண்ணுங்க, முட்டி போடுங்க, முட்டி போட்டு மனசை ஒருமுகப்படுத்துங்க, நெறிப்படுத்துங்க, கர்த்தரிடத்துல திருப்புங்க. அப்படி திருப்பும் பொழுது என் ஆண்டவர் புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய குணமாக்குதலை நமக்கு தருகிறார். யூதர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா வியாதிகளும் நோய்களால் மாத்திரமே வருகிறது. ஒருவன் நோய் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவன் செய்த நோய், அவன் செய்த பாவம் அவிதமாகத்தான் வருகிறது. உடலின் மீறுதலினாலே நோய்கள் வருகிறது என்பதை இந்த யூதர்கள் சொன்ன ஒரு பெரிய காரியம். ஆனால் என் ஆண்டவர் அதை மாற்று வழி உருவாக்குகிறார். அந்த உடல் பிணிக்கு மாற்று வழி உண்டாக்குகிறார். என்னையா மாற்று வழி? அதை வார்த்தைகளால் குணமாக்குகிறார். நாம் வாசிக்க கேட்ட பகுதியில யாத்திரையார் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்து போகும் பொழுது அதுல 10ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு அணுகுகிறார். மோசேயை ஒரு திட்டத்தோடு அணுகுகிறார். என்ன திட்டம்? இப்படியாக சீரழிந்து கொண்டிருக்கின்ற, கெட்டு கொண்டிருக்கின்ற, அவல நிலைமையில் இருக்கின்ற இந்த இஸ்ரவேலருக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே யாரை அனுப்புவேன், எமது காரியமாய் யாரை அனுப்புவேன் அங்கலாய்க்கின்றார். அப்பதான் மோசே கண்ணில் தேடுறான். மோசையை அனுப்புறாரு. மோசையை சொல்றாரு, மோசையே நீ தான்பா, நீ போப்பான்றாரு. அப்ப அவன் என்ன சொல்றான் பாருங்க, தேவனே உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நீங்க பேசுறீங்களே சாமி, இந்த பேசுனதற்கு பின்னாலேயாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. முன்னாலையும் பின்னாலையும் நான் மேடை பேச்சு கிடையாதுயா, எனக்கு தெரியாதுயா, நான் வாக்கு வல்லவன் அல்ல. அது மாத்திரம் அல்ல, என்ன சொல்றேன் பாருங்க, நான் திக்குவாயன். ஐயா, நான் பேசினாலே ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு 9 மணி நேரம் ஆகும். திக்குவாயன், மந்த நாவும் உள்ளவன். அது இல்லாம சிலர் சொல்லுவாங்க மட்டி நாக்குன்னு சொல்லுவாங்க. அது தடித்த நாக்கு, அந்த லா லா ரா 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 லா 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 உச்சரிக்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட என்னை, அதாவது நீங்க சந்திக்கிறீங்களே ஐயா, நீங்க சந்திச்சிட்டீங்களே, நீங்க இப்ப சந்திச்சுட்டு போன்னு சொல்லிட்டீங்க, நான் எப்படி போவேன்? இதற்கு முன்னாலேயோ பின்னாலேயோ நான் வாக்குல பெரிய மாறாதவன் அல்ல, வாக்குல சௌரியவான் அல்ல, வாக்கு சாதுரியன் அல்ல. அது மாத்திரம் அல்லையா, நான் மந்த நாக்குடையவன், என்னால் பேச முடியாது, நான் பார்வோனை எதிர்த்து பேச முடியாது, இத்தனை மக்கள் என்ன வழிநடத்த முடியாது. ஆகவே தன்னுடைய பாரத்தை தட்டி கழிக்கின்றான். என் ஆண்டவர் வார்த்தையால் குணமாக்குகின்ற கடவுள். அல்லேலூயா. அதாங்க யாத்திரையாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் நீ போ. ஆதலால் இவன் திகில் கொண்டவனாய், கலக்கம் கொண்டவனாய், என்னால் முடியாது என்கிற நிலைமைக்கு வந்து விட்டவனாய் அவனை ஆண்டவர் சொல்றான், ஆண்டவர் என்னால் முடியாதப்பா, என் உறுப்பிலே, உடல் உறுப்பிலே குறைவுண்டு, என் வாயிலே திக்குவாய் குறைவுண்டு, என் மனதிலே குறைவுண்டு, நான் சிறியவன், நான் அற்பன், நான் அப்படி என்று தன்னை தாழ்த்துகிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு 12ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, ஆதலால் நீ போ. ஆண்டவர் சொல்றாரு நீ போ. அது மாத்திரமல்ல, நான் உன் வாயோடு இருந்து, அதங்க வார்த்தைகளால் குணப்படுத்துகிறேன்னு சொன்னேனே, உன் வாய் திக்குவாய்ன்னு சொன்னேன் இல்லையா, நீ கவலையப்படாத. டோன்ட் வரி அபௌட் யுவர் திக்குவாய். உன் திக்குவாயை நீ பற்றி நீ கவலையப்படாதே, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். ஐயா பாருங்க, எவ்வளவு பெரிய கடவுள் பாருங்க. நம்முடைய மீட்பர் சொல்றாரு, நான் பேசுறேன், நீ என்ன பேச, நீ மட்டும் போ, நீ அங்க போய் நில்லு, உன் வாயை தர, உன் வாயிலே நான் இருப்பேன். அல்லேலூயா. படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. நான் உன் வாயோடே இருந்து. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இறைவன் மிகப்பெரியவர், இறைவன் கருணை மிக்கவர், காருண்யம் உடையவர். நம்முடைய கர்த்தர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, என்னால முடியாதையா, இவ்வளவு திரளான மக்களை மீட்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை என்று சொல்லும் பொழுது, நீ கவலைப்படாதே, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். நீ எது பேசினாலும் கவலைப்படாதே, நான் பேசுறேன். ஆகவே தான் வார்த்தைகளால் குணப்படுத்துகின்ற என் இயேசு. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் 15ஆம் வசனம் படிங்க. இங்க பாருங்க, சொல்றாரு பாருங்க, நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து. கடவுள் என்ன அழகா தைரியப்படுத்துறார் பாருங்க, ஆற்றுப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார்.
தம்முடைய பிள்ளைகளை யார் தெரிந்து கொள்கிறாரோ அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அபரிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். வார்த்தைகளால் குணப்படுத்துகிறார், விடுதலை தருகிறார். என்ன விடுதலை பாருங்க. உன்னோடு மாத்திரமல்ல, உனக்கு இணையாக உன்னோடு கூட துணையாக வருவதற்காக ஆரோன் என்கிறவனை நான் நியமிச்சிருக்கிறேன். அவனும் உன்னோடு வருவான். நீங்க 2 பேரும் வரும்பொழுது உங்க 2 பேருடைய வாயிலேயும் நான் வார்த்தைகளை போட்டு நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். எவ்வளவு அழகான கடவுள் பாருங்க, எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. நம்முடைய தேவன் மனமாறுகின்ற பொய் பேசுகின்ற கடவுள் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, வார்த்தைகளால் நாம் தடுமாறி இருக்கும் பொழுது, நாம் பலவிதத்திலே சோர்ந்து காணப்படும் பொழுது என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கின்ற வல்லவராயிருக்கிறார். அதனால் தான் அவருடைய வார்த்தை வல்லமையான வார்த்தை என்பதை நம்ம உணர்ந்திருக்கின்ற அநேக வேளைகளில். மத்திய சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு கடந்து போகும் பொழுது அங்கே வந்து சொல்றான், ஒரு ஐஸ்வரன் வந்து சொல்றான், ஆண்டவர் சொல்ல, சரி வாப்பா போலாம், உன்னுடைய வேலைக்கார பெண்ணு சுகம் இல்லையா, வா நான் வரேன் கூட. அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? வேண்டாம் சாமி, நீங்க வராதீங்க, நீங்க வர்ற அளவுக்கு என்னுடைய வீடு பரிசுத்தமான வீடு அல்ல. தன் நிலைமையை ஒப்புக்கொள்கிறான், பாவி என்பதை ஒப்புக்கொள்கிறான். தன்னுடைய வீட்டிற்கு அவர் வரக்கூடாது என்பதை அவன் நினைத்து பார்க்கிறான். சொல்றேன், நீங்க வானா சாமி, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? படிங்க. அதிபதி பிரதித்திரமாக, 100க்கு அதிபதியாயிருக்கிறவன் ஆண்டவரோடு சொல்றான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, தகுதியற்றவன் சாமி, நான் பாத்திரவான் அல்ல, அவ்வளவு பரிசுத்தவான் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், வார்த்தைகளால் குணமாக்குகிறார். இங்கிருந்தே ஒரே வார்த்தை சொல்லுங்க போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான் பிழைப்பான். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படியே, அந்த விசுவாசத்தின்படியே அவனுக்கு அங்கே ஆக கடவுது என்று ஆண்டவர் சொன்னது பிரகாரம் அங்கே சுகம். ஆகவே என் ஆண்டவர் சுகம் அளிக்கிறார் என்று சொன்னால் அவர் கையை நீட்டி, கையை மட்டும் இல்ல, வார்த்தைகளால் குணமாக்குகிறார். முதலாவது நாம் தெரிந்து கொள்கின்ற காரியம் அவருடைய வசனங்கள். ஆகவே எப்பொழுதெல்லாம் நமக்கு சோர்வுகள், அலர்ச்சிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் முழங்கால்களை கிறிஸ்தவ யோகா பண்ணுவோம். யோகா போட்டு வேதத்தை கையில் எடுப்போம். வேதத்தை கையில் எடுத்து வேதத்தில் உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்போம். முதலாவது நான் சொன்னேனே, வியாதியை உன் நடுவில் இருந்து விலக்க, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி. ஐயா, மருத்துவர்களால் தீர்க்க முடியாத, குணப்படுத்த முடியாத வியாதிகள் பரவாயில்ல, என் அப்பன் இயேசு கை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்கிறார், தமது வார்த்தைகளால் உன்னை குணப்படுத்துகிறார். ஆகவே குணமாக வேண்டியது நம்முடைய பொறுப்பு, குணமாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, அதை கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே இந்த கடமையில் நாம் வழுவாதபடி அவரை கேட்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளால் குணமாக்குறார். முதலாவதாக. இரண்டாவது, பலத்தால் பலப்படுத்துகிறார். அவர் குணப்படுத்துகின்ற கடவுள் மாத்திரமல்ல, நம்மை பலப்படுத்துகின்ற கடவுள். ஏசாயா தீர்க்கதரிசி நூலிலே 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் கடந்து போவோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அவர் பலன் கொடுக்கிறார். பாத்தீங்களா? சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து, இதுக்கு அநேக மக்கள் கொஞ்ச நேரம் வேலை செய்யறான், டயர்டாகி வந்து சோர்ந்துடுறான். அது மாதிரி கொஞ்ச நேரம் சாமியான்னு கேட்கறான். 1 நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள், 10 நாள். ஐயா, எவ்வளவு நாளை கேட்டு கேட்டு தான் சுகம் பெற்றாங்களே. எத்தனையோ பேர் சுகம் பெற்றிருக்கிறாங்க, வேதத்தின் வாயிலாக அறிகிறோமே. அப்படியாக இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகின்ற யாரோ அவர்களுக்கு அவருடைய பலவீனத்திலே பலன் கொடுக்க நான் வல்லவராயிருக்கிறேன். படிக்க சொன்னேன். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆகவே நம்முடைய தேவன் பலத்தால் பலப்படுத்துகின்ற கடவுள். முதலாவது வார்த்தைகளால் நம்மை குணப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், ஆற்றுகிறார், தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். அந்த காலத்துல மன்னர்களை சந்திக்க வேண்டி புலவர்கள் ஏராளமா போவாங்க, கொடையாளிகளை நோக்கி. ஒரு புலவன் பரிசுகளை பெற்று கொண்டு வருவான். வந்த உடனே வரும்பொழுதே வயல்ல எல்லாருக்கும் வயலில் கொடுத்துனே வருவான். அவனும் அந்த ஈகை மனப்பான்மை அமிதமாக கொடுத்து கொண்டே வரும்பொழுது அந்த ஒரு புலவன் எதிர்க்க வருவான். அவனுக்கு கேட்பான், ஐயா எங்க போய் வரீங்க, நான் வறுமையால் வாடுறேனே. அப்ப அவன் சொல்லுவான், கவலைப்படாதையா, அங்க கொடுக்குறாங்க பாருங்க. அவன் பெற்ற நன்மையை பிறனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அங்க போங்க ஐயா, அந்த ராஜா நிறைய கொடுக்கிறாரு, அவரை பற்றி பாடுங்க போங்க அப்படின்னு. ஆகவே இப்படியாய் ஒருவருக்கு ஒருவர் செய்வதுதான் ஆற்றுப்படுத்துதல்.
சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கிறார், பலன் இல்லாதவனுக்கு பலன் அருள் செய்கின்றார் என்ற நற்செய்தியை ஏந்தி செல்கின்ற பிள்ளைகளாக தான் உங்களை என்னை வைத்திருக்கிறார். நாம பாட்டு 4 அறையில ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு இன்றைய திருச்சபையில் செய்கின்ற காரியம் என்ன? இயேசு குணமளிக்கிறார், ரைட், எங்கேயா குணமளிக்கிறார்? போய் சொல்லு. வியாதிஸ்தர் மத்தியில போய் சொல்லு. மருத்துவமனை ஊழியர்கள் விடுபட்டு விட்டது, சிறைச்சாலை ஊழியர்கள் விடுபட்டு விட்டது. ஐயா, ஆண்டவரை பற்றி சொல்லுகின்ற காரியம் விடுபட்ட காரணம் ஏன்னா இந்த தேசம் நம்மை என்ன பண்ணுது, முடக்கிறாங்க, இப்படி பண்றாங்க. கவலைப்படாத, கர்த்தரோடு கூட இணைந்து நீங்கள் செல்லும் பொழுது என் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய பலத்தால் பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தூய பவுலுடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கிறோம். 2வது பாடமாக வாசிக்கேட்ட 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு கடந்து போவோம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்தில் பவுல் அப்போஸ்தலன் யோசித்து பார்க்கிறார். ஐயா, என் மாம்சத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. ஆமாங்க, என்னை நான் உயர்த்தி பெருமையாய் பேசிக்கொள்ளாதபடி ஆண்டவர் எனக்கு ஒரு முள்ளை கொடுத்துட்டே. நான் எப்ப பெருமையா பேசணும் அப்ப டச் பண்ண அந்த முள்ளு, மகனே, இது ஆண்டவர் கொடுத்தது. ஆகவே அவர் பலத்தால் பலப்படுத்த. அடுத்த வசனம் படிங்க, 8ஆம் வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு. அது மாத்திரமல்ல, அந்த பலவீனம், பவுல் அப்போஸ்தலனை பற்றி இருக்கிற பலவீனம் நீங்கும்படி நான் 3 முறை முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணினேன். ஆண்டவர் நோ ஆன்சர். ஆண்டவர் என்ன பண்ணல? பதில் சொல்லவில்லை, பதில் அளிக்கவில்லை. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் படிங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். இதான் கர்த்தர் சொன்னது. இதான் பலத்தால் பல கட்டி நான் கட்டுகிறார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் உன்னை என்ன பண்ணா தாங்கும் என்று சொல்லுகிறார். ஐயா, இதாங்க பலம். ஆண்டவர் தான் எனக்கு பலன், கிறிஸ்து எனக்கு பலன், கிறிஸ்து எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறோமே. அந்த கிறிஸ்து எப்படி பலப்படுத்தினார் சொன்னா, சவுல் அப்போஸ்தலனை பலப்படுத்தினார். அந்த பவுல் ஒன்றுமில்லாதவனாக தனக்குரிய ஒருவேளை அந்த முள் என்பது பிசாசினுடைய சோதனைகளாக இருக்கலாம், பிசாசினுடைய வல்லமையான செயல்பாடுகளாக இருக்கலாம். பல அறிஞர்கள் பலவிதமாக சொல்றாங்க. ஆனா பொதுவாக பார்க்கும் பொழுது பிசாசு இந்த பவுலை ஆண்டவருடைய ஊழியம் செய்யாதபடி தடுக்கின்ற கருவிகள் தான் அந்த முள்கள். அந்த முள்ளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள்ளுக்கு ஆண்டவர் சொல்றார், பதில் சொல்றார். 9ஆம் வசனத்துல அழகா சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். நான் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகளே உனக்கு போதும். பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய மாடியில வாசிக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் விலை உயர்ந்த கார்ல போறான், கை நிறைய விலைகள் போட்டுக்கிறாங்க, கழுத்து நிறைய. என் கிருபை ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அதை குறித்து நீ பெருமையோ பொறாமையோ படாதே, உனக்குரியதை குறித்து நீ பலப்படுத்திக் கொள். அதான் சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன், தனக்குரியதை பலப்படுத்திக் கொண்டான்னு சொல்ற. என் கிருபை உனக்கு போதும். கடவுளிடம் பேச பேச நம்முடைய பலவீனங்கள் நீங்குகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நான் பலவீனத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன், சுகவீனத்தால் அவதிப்படுகிறேன் என்று சொல்லுகின்ற நீங்களும் நானும் என் அப்பன் இயேசுவிடத்தில் செல்லும் பொழுது என் அப்பன் இயேசு பலவீனத்திலிருந்து விடுதலையை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சோர்வுகளிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். 1 ராஜாக்கள் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் கடந்து போகும் பொழுது அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் எலியா பற்றி சொல்றாங்க. வனாந்தரத்துல போயிட்டு ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி அவன் மனம் நொந்து போச்சு. இனி நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, என் ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுக்கல, தோல்வியை கொடுத்துட்டாரு. இப்படி அநேக பேர் ஒரு முறை தோற்றதற்கும் இருமுறை தோற்றதற்கும் உடனே போயிட்டு இந்த பள்ளி மாணவர்கள் கூட, படிக்கின்ற மாணவர்கள் கூட தேர்வு எழுதுகிறார்கள். ஒரு முறை இது தேர்வு அந்த அந்த தேர்ச்சியில் அடையவில்லை, அந்த பரீட்சையில் தேர்ச்சி அடையவில்லை. அதற்காக ஓடி என்ன பண்ணுறான், தற்கொலை செய்து கொள்கிறான். ஆனால் எலியாவினுடைய வார்த்தை மிக அருமையான வார்த்தை. சுரைச்செடியின் கீழ் அமர்ந்து படிங்க, தான் சாக வேண்டும் என்று கோரி, தான் சாக ஐயா எனக்கு வானா, நான் செத்து போறேன் என்று சொல்லி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவை எடுத்து என்று அநேக மக்கள்
தன்னுடைய பலவீனத்தை தாங்க முடியாதபடி, போதும் சாமி என்னை எடுத்துங்க சாமி. எப்படி எடுத்துப்பார்? அவருடைய வேலை வரவில்லையே, அவருடைய நாள் வரவில்லையே, அவர் முன்குறித்த நேரம் வரவில்லையே. அவர் முன்குறித்த நேரம் யாருக்கு வந்தாலும், அவன் குழந்தையா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, வயோதினா இருந்தாலும் சரி, ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. எடுத்துக்கொள்வதை பற்றி நீங்க என்ன சொல்றது? அவன் சொல்றான், எலியா சொல்றான், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் பலவீனப்பட்டு விட்டேன், நான் தோல்வி அடைந்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். படிங்க. நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். நல்லவன் அல்ல. ஆகவே சாமி என்னை எடுத்துங்க சாமி, என் சாப்டர் க்ளோஸ் பண்றீங்க அப்படின்றான். அப்பதான் ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் பலவீனங்கள் மத்தியிலே உங்களை பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்விதமாய் நீங்கள் செய்யும் பொழுது என் ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுக்கிறார், உங்களை குணப்படுத்துகிறார். மூன்றாவது காரியம், யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு கடந்து போவோம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். சீஷர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவ்வளவு காலங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க, ஆண்டவருடைய வல்லமையான காரியங்களை பார்க்கிறான், ஆண்டவர் குணப்படுத்துகிற செயலை கேட்கிறான். இவ்வளவும் பார்த்தும் கேட்டும் அறிந்தும் இருக்கின்ற அந்த சீடர்கள் அந்த நோய்பட்டிருக்கின்ற, அந்த கண் தெரியாமல் இருக்கின்ற அந்த குருடனை பார்த்த உடனே சொல்றாங்க, இவனை குணப்படுத்தும் சொல்லல, இவன் செய்த பாவமோ இவங்க பெற்றோர் இவருடைய மூதாதையர்கள் செய்த பாவமோ என்று சொல்கிறார்கள். ஆனா என் தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு பிரதித்திரமாக அதுக்கு அருமையான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் சாமி. அவர் என்ன சொல்றாரு? அது இவன் செய்த பாவம் அல்ல. ஐயா, இவன் செய்த பாவத்துல தான் கண் தெரியல யூதன் நினைச்சுக்கிறாங்களே, அது தவறு கிடையாது. இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, மூதாதையர் செய்த பாவம் தொடர்ந்து வருன்றால் அதுவும் கிடையாது, தேவனுடைய கிரியைகள். ஆமாங்க. அந்த நாம் சிந்திக்க போகிற மூன்றாவது சிந்தனை தான், செயல்களால் குணப்படுத்துகிறார். முதலாவதாக நாம் பார்த்த பொழுது வார்த்தைகளால் குணப்படுத்துகின்ற கடவுள், இரண்டாவதாக பலத்தால் பலப்படுத்துகின்ற கடவுள், மூன்றாவது தன்னுடைய செயலினாலே செயல்படுத்துகின்ற குணமாக்குகின்ற கடவுள். சொன்னாரு, அவன் செய்த பாவம் அல்ல, மூதாதை செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள், நான் செய்கிற செயல்பாடுகள். கிரியை என்றால் செயல்பாடுகள் இவனிடத்திலே வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆகவே அவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் அல்ல, என்னுடைய மகிமை வெளிப்பட, என்னுடைய செயல் வெளிப்பட. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, என் தேவன் மூன்றாவது ஆக இந்த தலைப்பிலே செய்கின்ற ஒரு பெரிய காரியம், தன்னுடைய செயல்களால் நம்மை குணப்படுத்துகின்றார். நம்முடைய செயல்களால் குணப்படுத்துகின்றார். அவர் செய்கின்ற செயல் என்ன? உமிழ்நீரை துப்புகின்றார், சேறு உண்டாக்குகின்றார், கைகளில் எடுக்கின்றார், குழைத்து எடுக்கின்றார், அவன் கண்களிலே பூசுகின்றார், நீ போய் கழுவு, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்று சொல்லுகிறார். அவன் கழுவினான், பார்வை அடைஞ்சான். அவன் சொல்ற விளக்கம் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் படிங்க. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, அவங்களுக்கு முடியல, பரிசேயரும் சதிசேயருக்கும் முடியல, இவன் எப்படி சுகம் பெற்றான்? படிங்க. நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். மறுபடியும் துணைக்கிறாங்க. அப்ப அவருக்கு என்னடா இவனுக்கு இப்படியா தொந்தரவு பண்றாங்களே. படிங்க. அதற்கு அவன் சொல்ற பதில் பாருங்க, ரொம்ப சூப்பரான ஒரு பதில் சொல்றான் பாருங்க. அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவர் யாரோ? இயேசு என்கிற ஒருவர் வந்தாரு. அவரிடத்துல மக்கள்லாம் சொன்னாங்க, இவன் பாவி, இவன் அப்பா செய்தாங்க, அம்மா செய்தாங்க, இப்படி சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது என்று சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்? என் கண்கள்ல சேற்றை பூசினார். நான் கழுவினேன் காண்கிறேன் என்றான். மூணே காரியம், அவர் பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன். என்ன அருமையான ஒரு சாட்சி பாருங்க ஐயா. 3 மணி நேரம் சாட்சி சொல்கிற அருமையான சகோதரனே. ஆல் நைட் பிரேயர்ல எனக்கு ஒரு சாட்சி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். தடுக்கி விழுந்துட்ட சாட்சி. அருமையானவர்களே, இந்த சாட்சிகள் ஏராளமாய் பெருகி கொண்டு போகின்ற இந்த நாட்களிலே இந்த அருமையான குருடன் சொன்ன ஒரே சாட்சி என்னன்னா, அவர் பூசினார், நான் கழுவினேன், நான் பார்க்கிறேன்.
எல்லாருக்கும் ரொம்ப பரிசெயர்லாம் கஷ்டமாகி போச்சு. பரிசெயர்லாம் கஷ்டமாகி போச்சு. ஆகவே இந்த நோய் என்பது வம்சாவளியாக வருகிறது அல்ல, இயல்பானது தான். வேதம் சொல்லுகிறதே, குஷ்டரோகி ஒருவனை தம் கையால் கூசாமல் தொட்டார் ஐயா, கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தார் ஐயா. இயேசு சாமி இயல்பான காரியங்கள், இயல்பாய் செய்கின்ற காரியங்கள். குஷ்டரோகியை பார்த்த உடனே எல்லாரும் ஒரு மாதிரி முகம் சுளிப்போம். ஐயோ ஐயோ எப்படிடா அவன் சாப்பிட்டு போன இலையில, அவன் சாப்பிட்டு போன தட்டில், அவன் சாப்பிட்டு உட்காந்த இடத்துல எப்படி ஆனால் என் இயேசு அப்பன் என்ன பண்ணாரா, ஐயன் இயேசு தொட்டார், கூசாமல் தொட்டார். செயல்களால் குணமாக்குகிறார். தொடுவது என் ஆண்டவருடைய செயல், சேரை உண்டாக்குவது என் ஆண்டவருடைய செயல், அந்த சேரை பூசுவது என் ஆண்டவருடைய செயல். அவன் போய் கழுவனாயா, பார்வை அடைந்தான். ஆகவே பார்வையை கொடுத்தது கர்த்தர். சுகவீனமாய் உள்ளவர்களை இன்றைய திருச்சபைகள் சந்திக்க செல்கிறார்கள். அநேகர் பைய மாட்டின்னு போயிடுறாங்க. ஐயா நாங்க மருத்துவமனைக்கு போறோம், கேட்ட சொல்றாங்க, ஐயா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். எப்படி சந்திக்க போகிறாய், யாரை சந்திக்க போகிறாய், கர்த்தர் எந்த மனநிலையோடு அங்கே உன்னை சந்திக்க மக்களை வைக்கிறார் சிந்திக்கிறோமா? இல்லையே, ஏதோ ஊழியம் என்ற போர்வையிலே சென்று விடுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நன்றாக சிந்தியுங்க, நன்றாக சிந்தியுங்க. நம்முடைய செய்கைகள் குணப்படுத்துகின்ற செய்கைகளாய் காணப்பட வேண்டும். என் இயேசுனுடைய செய்கை குணப்படுத்துகின்ற செய்கையாய் இருந்தது. ஐயோ அழுமிருந்து போகிறோமே. கப்பல்ல போனா, படகுல போனா, கப்பலின் அடி தட்டி களைப்புடன் தூங்குவார், கதறு முன் சத்தம் கேட்டு கடல் புயல் அமர்த்துவார். பாருங்க, எல்லாம் இவங்களுக்கு தைரியம் இல்லை, தெளிவில்லை, துணிவில்லை. நம்ம கூட வர்றவரு ஏசப்பா மறந்துட்டான். ஐயோ நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே, கவலை இல்லையா, செய்கையா குணப்படுத்துகிறார். என் ஆண்டவர் எழுந்து நின்றார். அற்ப விசுவாசிகளே, ஒரே வார்த்தை சொல்றாருயா. என்ன வார்த்தை சொல்றாரு? கடலே புயலே இறையாதே. முன் நின்று போச்சு, காற்றும் கடலும் அப்படியே நின்று போயிட்டது. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான புயல் போன்ற சம்பவங்கள் எத்தனை வந்தாலும் என் தேவனுடைய செய்கை குணப்படுத்துகின்றது, செயல் குணப்படுத்துகின்றது. இந்த செயல்பாடுகளை நாம் மறந்து விடாதபடி பார்க்கிற வில்லியம் கேரி அவர்கள் மிக சிறந்த ஊழியராக இருந்தார். வில்லியம் கேரி அவருடைய வாழ்க்கையில தன் குழந்தையை தானே அடக்கம் செய்கின்ற ஒரு பெரிய துர்பாக்கிய நிலைமை. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வந்ததுன்னு தெரியல. ஊழியர்கள், ஆயர் பெருமக்கள் எத்தனை பேர் இந்த அனுபவத்துடன் கடந்து வந்த வில்லியம் கேரி தன் குழந்தையை தன் கைகளில் ஏந்தி கொண்டு இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அந்த பள்ளத்திலே போட்டு மூடுகிறார். மண்ணு தூவுறாங்க, மண்ணுக்கு மண்ணாய், புழுதிக்கு புழுதியாய், சாம்பலுக்கு சாம்பலாய் தன் சொந்த சரீரமாகிய அந்த குழந்தை. அப்படிப்பட்ட நேரத்திலே கூட அவர் கலங்காதபடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்தார். செய்கை, அந்த செய்கையால் அவர் தைரியமாகிறார், விடுதலையாகிறார். அந்த பலவீனத்திலிருந்து, அந்த மனச்சுமையிலிருந்து அவர் விடுதலை பெறுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் தாக்கினாலும், சுகவீனங்கள் தாக்கினாலும், வியாதிகள் தாக்கினாலும், கஷ்டங்கள் தாக்கினாலும் இந்த 3 காரியங்கள் இயேசு குணப்படுத்துகிறார் என்று செயல்பாடோடு நாம் சிந்திப்போம். 1, என்னுடைய பலவீனத்திலே ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். என்னுடைய பலவீனத்திலே அவருடைய வார்த்தைகளை அனுப்பி என்னை சுகப்படுத்துகிறார். என்னுடைய பலவீனத்திலே அவர் செய்கையை செயல் செய்து குணப்படுத்துகிறார். இந்த காரியங்களோடு நாம் செயல்பட கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். தலைவர் தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. இயேசு குணப்படுத்துகிறார் என்ற காரியத்திலே நான் சிந்தித்த சிந்தனைகள், குறைவுகள் உண்டு சாமி. குறைவுண்டு இதிலே அருமை பிதாவே, குற்றமன்னி தேடும் இயேசுவின் மூலம் முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முழுதுமே செய்யாமல் வைக்கிறேன் சுவாமி, ஏற்றுக்கொண்டருளுமே தேவாயிப்போ ஏழையன் ஜெபத்தை இயேசுவின் மூலம்
பிதாவினுடைய தெய்வீக கரத்துக்குள்ளாய் நம் யாவின் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் நம் யாவும் நிலைத்திருந்து நிர்வாண நிம்மதி ஆசீர்வாதத்தை அடுவர்கள் மட்டும் கொடுத்து காப்பதாக. ஆமீன், ஆமீன். God bless you.